நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எழுந்து நின்று கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்திலே காத்திருப்போமா? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கோரெங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, சகல அதிகாரம் எனக்கு உண்டு. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே, அன்பரேசு உயிர் தெழுந்தார். சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த ஞாயிறை ஆராதிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் இடைப்பட்டு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய சாவுக்கீனமான சரீரத்திலும் ஆண்டவரே உயிர் தெழுந்தவுடைய வல்லமை ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லாருமே பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானித்து அதனுடைய இறுதியில் நீர் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த அந்த வரலாற்று சம்பவத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையை குறித்து, அந்த ஞாயிற்றுக்கிழமை நீர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற ஆராதனையாக நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்க கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் இந்த உயிர்த்தெழுந்ததை மிகவும் அதிகமாய் கொண்டாடுகிறதை நம்முடைய நிருபங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் வேஸ்ட். உண்மையாகவே நீங்கள் நன்றாய் பார்த்தால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை விடவும் மிக அதிகமாய் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை, ஒரு நினைவு கூறுதலின் நாள் இந்த உயிர்த்தெழுந்த இந்த நினைவு நாள் தான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆழமான திட நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. இயேசு சாவை வென்றார். நானும் ஒரு நாள் இந்த சாவை வென்று உயிர்த்தெழுந்து வருவேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் மிக பழமையான மனிதர் யோபு. அவர் ரொம்ப பழமையான மனிதர். காலங்களெல்லாம் குறிப்பிடப்பட முடியவில்லை அவருக்கு. அவருடைய காலம் முந்தின காலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் மிக அழகான ஒரு அதிகாரம், 19ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கனாலே ரொம்ப ஆச்சரியமான காரியம், ஒரு வெளிப்பாடு அங்கே இருக்கும். 25வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளவு சுவாசமான ஆணித்தரமான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தைகளை யோபு சொல்லும் பொழுது அல்லது யோபு எழுதும் பொழுது இயேசுநாதர் முதல் முறையாய் கூட இன்னும் பிறக்கவில்லை. இந்த பூமிக்கு அவர் பாலகனாய் பிறக்க வேண்டும். அது முதல் வரலாற்று சம்பவம். உலக வரலாற்றை 2 பிரிவாய் பிரிக்கிற கிமு
கிபி என்கிற அந்த பிரிவே கிறிஸ்துவின் பிறப்பின் அடிப்படையிலே வந்தது. அந்த பிறப்பு, அந்த முதல் பிறப்பே இன்னும், முதல் வருகையே இன்னும் வரல. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாளிலே அவர் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி, அல்லது அதன் பிறகு இன்று வரை நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து மரித்த கடவுளுடைய எந்த பரிசுத்தவான்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய உள்ளத்திலெல்லாம் ஒரு பெரிய வாஞ்சை, அவருடைய உள்ளத்திலெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன், ஒரு நாள் வரும், நான் அவரை பார்ப்பேன். இந்த நல் நம்பிக்கை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை ஊக்கப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாய் மாற்றுகிறது. உலகத்து மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்வு கேலியாய் தெரியும், நம்முடைய வாழ்வு ஒருவேளை கிண்டலாய் தெரியும். உலக பிரகாரமாய் லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாழ்கிற நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அலட்சியப்படுத்தப்படலாம். பிழைக்க தெரியாதவர்கள் என்று இந்த உலகம் நம்மை பகடி பண்ணலாம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் அவரை நான் பார்ப்பேன், என்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். என் மகனே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். நம் ஆண்டவர் மரிக்கவில்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றும் கூட பலஸ்தீனா தேசத்திலே அவருடைய கல்லறை இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணம் அடைவதற்கு முன்பே சொன்னார், என் எருசலேமிலே பாவிகள் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள், நான் என் ஜீவனை விடுவேன், நான் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தைரியப்படுங்க. நம் ஆண்டவர் மாத்திரம் அல்ல, நமக்கு அருமையான பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கிறோம். நமக்கு அருமையான அநேக பரிசுத்தவான்களை இழக்க கொடுத்திருக்கிறோம். நமக்கு மிகவும் நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய, நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்தின தேவ மனிதர்களை இழக்க கொடுத்திருக்கிறோம். தைரியப்படுங்கள், ஒரு நாள் அவர்களை சந்திப்போம். ஒருவேளை ஐயா, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் மாத்திரமல்ல, இயன்றவரை பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக உத்தமமாய் நான் வாழ்ந்து நான் ஊழியம் செய்கிறதுனாலே அநேகர் என்னுடைய ஊழியத்தை கேலி செய்கிறார்கள், என்னுடைய கிறிஸ்தவ நியாயமான வாழ்வை பகடி பண்ணுகிறார்கள். இத்தனை வைராக்கியத்தோடு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல், அல்லது எந்த இடத்திலும் எந்த மனுஷன்டையும் காணிக்கை கேட்காமல், எந்த இழிவான ஆதாயத்தையும் இச்சிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேன், என் மகளை நான் இழந்து விட்டேன். அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்தவர்கள், அவர்களும் ஞானஸ்நானம் எடுத்து பாவங்களை அறிக்கை செய்து தங்களுடைய சுய நினைவின்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பரிசுத்தாவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு என்னோடு ஊழியத்திலே உபயோகமாயிருந்த என் மகன், என் வாலிப மகளை நான் இழந்திருக்கிறேன். எல்லாரும் கேலி செய்தார்கள், நீ உண்மையாகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாயா? அப்படியானால் ஆண்டவர் ஏன் உன் மகனை அல்லது உன் மகளை இப்படி பாதி வயதில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? யோபுவை அன்றைக்கு சந்தேகித்த என்னுடைய நண்பர்களைப் போல என்னுடைய ஊழியங்களிலும் எங்களுடைய கிறிஸ்தவ இந்த ஆவிக்குரிய வட்டாரங்களிலும்
எங்களோடு நெருக்கமாக இருந்தவர்களே சந்தேகப்படும் அளவுக்கு நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். வேதனையிலே நொறுங்கி போயிருக்கிறீர்களா? உள்ளத்தின் வேதனையை அப்படியே சொன்ன டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நினைத்து பாருங்கள். உலகமெங்கும் ஆண்டவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் தன்னால் இயன்றவரை சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த தேவ மனிதருக்கு 17-18 வயதிலே மகள் கொடிய விபத்திலே இறந்து போகிறாள். உள்ளம் உடைந்து போகிறார். உள்ளம் நொறுங்கி போயிரு. வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே போராடுகிறார். நான் இனிமே எப்படி போய் இயேசு நல்லவர் என்று சொல்லுவேன்? நான் இனி எப்படி மக்களை ஆறுதல் படுத்தும்படி, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று நான் எப்படி போய் சொல்ல போகிறேன்? அப்படி நொறுங்கி போயிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மிகுந்த வல்லமையாய் நிரப்பினார். உன்னுடைய மகள் என் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாயிருக்கிறாள். அவள் இனி அங்கே வர முடியாது, நீதான் இங்கே வர வேண்டும். ஒரு நாள் நீங்கள் வரும்பொழுது இழக்க கொடுத்த மகளை பார்ப்பீர்கள். மறுபடியும் கர்த்தருடைய பலன் ஊழியத்தை செய்யும்படி வந்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமீப நாட்களிலே மும்பை பட்டணத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நேர்மையாய் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின்படி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த, எங்களுக்கு தெரிந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அருமையான டேவிட் லிவிங்ஸ்டன் என்னுடைய நண்பர் மகளை துடிக்க துடிக்க மரணம் அவளை வாரிக்கொண்டது. வியாதி படுக்கையிலே சின்ன வயதிலே ஆண்டவர் எடுத்துக்கொண்டு, அவரோ இங்கே தமிழ்நாட்டிலே ஊழியத்தில் இருக்கிறார். மும்பையிலே மகள் மரித்து போனாள் என்று செய்தி கேட்டு வேகமாய் அங்கே போகிறார். அவருடைய உள்ளம் எப்படி நொறுக்கி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கு அவர் பம்பாயிலே அவருடைய சபையிலே பேசணும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சபை மக்களுக்கு முன்னால் போய் அவர் நிற்கணும். உள்ளம் சுக்கு நூறாய் நொறுங்கி இருக்கும். அந்த அடக்கத்துக்கு ஒருவேளை என்னால் போக முடியவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களிலே லைவாய் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தார்கள். என் மகளை பெட்டியிலே வைத்து குழிக்குள்ளே கீழே இறக்கும் பொழுது அவளுக்கு ஒரே ஒரு அண்ணன் அழுகிறான். அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனம் கதறி அழுகிறான். அத்தனை திரளான ஊழியக்காரர்கள், சபை மக்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார். பெத்த தகப்பன், வெறும் தகப்பன் மாத்திரமல்ல, பின்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தகப்பன் அவர். கண்களிலே கண்ணீர் இல்லை. அடக்கம் நடக்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். மகளை குழிக்குள்ளே இறக்கி வைக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் செய்து தன்னுடைய நெஞ்சிலே எப்படி அடித்தார். மனம் தளராதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் வருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பப் போகிறார். சில நிமிடங்களிலே அவருடைய வல்லமையான பிரசன்னம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை மூடப்போகிறது. நீங்கள் வேறு மனுஷனாய் மாறப்போகிறீர்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்கள். சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு மாடு மேய்த்து கொண்டிருந்தார். தன் மாடுகளை காணவில்லை என்றுதான் தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்டா ஒருவேளை மாடு காணாமல் போயிட்டு சொல்லுவாருன்னு சொல்லி பார்க்க போனார். பார்க்க போன இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறார்,
நீ மாடுகள் காணவில்லை என்று மாடுகளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாய். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பை உன் கைகளிலே தரப்போகிறார் என்று அசந்து போனார். சவுலுக்கு புரியல. அப்போதான் சாமுவேல் சொன்னார், ராஜாவாய் கடவுள் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ சுமந்து கொண்டு வெளியே போவாய். நீ இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது கடவுளின் வல்லமை, கடவுளின் அபிஷேகம் உன் மேல் வந்து அமரும். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வந்து மூடுவார். நீ அபிஷேகம் பெற்ற பொழுது வேறு மனிதனாய் மாறுவாய். உன்னுடைய சிந்தனைகளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உன்னுடைய பார்வையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உன்னுடைய நினைவுகளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய பார்வைகள், உன்னுடைய யோசனைகள் எல்லாம் அசுத்தமாயிருந்தது, இருளாயிருந்தது. யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பாய். எதிர்பாலினத்தவரை பார்த்தால் ஒருவித அசுத்தமான எண்ணத்தோடு பார்ப்பாய். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்மேல் இறங்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை உன்னை மூடும். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். நீ வேறு மனுஷனாவாய். வேளை ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? ஏன் எனக்கு இந்த பலவீனம்? கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? திடன் கொள்ளுங்கள். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வேறு யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சரித்திரத்தில் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அப்படி சொன்னார். அவர் சொன்னார், என் கைகளிலே வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சக்திகள் திரளாய் எழும்பி ஆங்காங்கே சபைகளை கெடுத்து கிறிஸ்தவர்களை கொலை செய்ய, கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அராஜகமும் நடந்து கொண்டிருக்கிறது தேசம் முழுவதும். மனம் கலங்காதிருங்கள். இந்த உலகத்து மனிதர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களை கொலை செய்வார்கள். அதிகபட்சமாய் உங்கள் உயிரை உடம்பை விட்டு எடுப்பதற்கு உங்களை கொலை செய்வார்கள். அதற்கு மேலே அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் உங்களை கொலை செய்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், அவன் செத்து போவான். அதை நன்றாய் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவை ஆராதிக்கிற காரணத்திற்காக அவர்கள் ஒருவேளை உங்களை கொலை செய்தால் கூட மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவரை உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சாவதில்லை, உயிரோடு இருப்பீர்கள். ராஜ்யத்திலே அடுத்த வினாடி, இந்த பூமியிலே உங்களுடைய சரீரம் கீழே விழுகிற அடுத்த வினாடி பரலோகத்தில் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு அருமையானவர்களை பார்ப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காய் தன் ஜீவனையை கொடுத்து மரித்தோரிடத்திலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே உங்களுக்காய் காத்திருக்கிறார். வா என் மகனே, வா என் மகளே என்று இரு கரம் நீட்டி உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தைரியமாக இருப்போம். எந்த எதிர்ப்புகளையும் நாம் எதிர்த்து சமாளித்து நிற்போம். ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஏனென்றால் யூத ராஜசிங்கம் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். சில நிமிடங்களிலே நம் நடுவிலே நிற்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் வரப்போகிறார்.
மகிமை 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 ஆண்டவரே, மாட்சிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமை. ஆமென் லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பித்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படிக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. என் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. எல்லா அதிகாரங்களையும் எல்லா வல்லமைகளையும் தன் கரங்களிலே வைத்திருக்கிற ஆண்டவர் எங்களுக்குள் வருகிறீரப்பா. அதற்காய் நன்றி ராஜா, அதற்காய் நன்றி. இந்த நாள் வரையிலும் விட முடியாத கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை விட்டு அலறி வெளியே ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள். தேவ வல்லமை, தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமையான அபிஷேகம் ஆண்டவரே அக்னி மயமாய் தோன்றுகிற நாவுகள் போல மேல் வீட்டறையிலே இறங்கி வந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இப்பொழுது வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்பினது போல உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை ஜீசஸ். உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையிலே அசைக்க மாட்டாத உறுதியோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் மூடுகிறதற்காய் நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இதே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.